கூர்மையான கத்தியை விட தவறான ஒரு வார்த்தை ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தவறா பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரே ஒரு வார்த்தை, அதனால உருவான கொடூரமான விளைவுகள் இந்திய சட்ட வரலாற்றையே உலுக்கி போட்ட ஒரு மிக முக்கியமான வழக்கா இதை மாத்துச்சு. நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லா இருக்கிற குடும்பத்துக்கு யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல அப்படின்னு. அது நான் இப்ப சொல்ல போற இந்த ஜெயின் ஃபேமிலியுடைய விஷயத்துல நல்லாவே பொருந்துச்சு. மத்திய பிரதேசத்துடைய அமைதியான ஒரு சூழல்ல பாக்குறவங்களுக்கு எல்லாம் பொறாம வர்ற அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கை. அப்பா அனுபம் ஜெயின் ஒரு பேங்க் ஆடிட்டர், கணக்கு வழக்குகளை சரி பார்க்கறதுல ரொம்பவே திறமையான மனுஷன். அம்மாவான அல்கா ஜெயின் அந்த வீட்டை ஒரு சொர்க்கமா மாத்தி வச்சிருக்கிற ஒரு அன்பான ஹோம் மேக்கர். இவங்களுக்கு 15 வயதுல அபியுதயா அப்படின்னு ஒரு பையன். இந்த குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தோணும். பட் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான புயல் காத்துட்டு இருக்கு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய வாழ்க்கை ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி சுக்கு நூறா செதற போகுது. சோசியல் மீடியால இவங்க போடுற அந்த எனர்ஜியான டான்ஸ் ரீல்ஸ், அந்த பையனுடைய குறும்புத்தனமான சிரிப்பு, இது எல்லாமே ஒரு நிமிஷத்துல உறைஞ்சு போன ஒரு மர்மமா மாற போகுது. அண்ட் எப்பவுமே வழக்கமா போலீஸ் தான் குற்றவாளிகளை தேடி அலையறத பார்த்துருப்போம். பட் இந்த கேஸ்ல நீங்க எதை விடுறீங்க, எதை கவனிக்கணும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமே போலீஸ்க்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறுது. அப்படி அந்த குடும்பத்துக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே மர்மமான குழப்பமான இந்திய சட்ட வரலாற்றுல ஒரு முக்கியமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கதையுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். பிகாஸ் நான் இன்ட்ரோல சொன்ன இந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சி சும்மா சாதாரணமா கிடைச்சதில்ல. அனுபம் ஜெயினுக்கும் அல்காவுக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஒரு மழலை சத்தம் கேட்காம அந்த வீடு சுடுகாடு மாதிரி அமைதியா இருந்திருக்கு. கோயில், குளம், நேர்த்திகடன், ஹாஸ்பிட்டல் வாசல் அப்படின்னு அல்கா ஏறி இறங்காத இடமே கிடையாது. ஒவ்வொரு மாசமும் அந்த எதிர்பார்ப்பும் அதுக்கப்புறமா வர்ற ஏமாற்றமும் அந்த அம்மாவுடைய மனசை ரணமாக்கியிருக்கு. கடைசியா 2010 IVF மூலமா, அந்த மெடிக்கல் மிராக்கிள் மூலமா தான் ஒரு ஆண் குழந்தை இவங்களுக்கு பிறக்குது. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இருட்டுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி அந்த பையன் இருந்ததுனால அவனுக்கு அபியுதயா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது புதிய விடியல் அப்படின்னு அர்த்தம். அந்த பையன் மேல அம்மாவான அல்கா வச்சிருந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுடைய ஆசைகள் நிறைவேறும். குணா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மிஷனரி ஸ்கூல்ல 8வது படிச்சுட்டு இருந்த அந்த பையன் ஒரு ஆல்ரவுண்டர். படிப்புல மட்டும் இல்லாம பேட்மிண்டன் கோர்ட்ல அவன் நின்னா அப்படின்னா எதிராளிக்கு கிளி பிடிக்கும். ஸ்விம்மிங்லயும் அவன் ஒரு மீன் மாதிரி கலக்குவான். முக்கியமா அம்மாவான அல்காவுக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் அவங்க 2 பேருமே சேர்ந்து சோசியல் மீடியால போற அந்த டான்ஸ் ரீல்ஸ்ல அல்காவுடைய கண்ணுல தெரியிற அந்த பெருமை இருக்குல்ல, அதுல ஒரு அம்மாவுடைய உலகமே தெரியும். இப்படி இருக்கிற டைம்ல அப்பா வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிருவாரு. அதனால அல்காவுக்கு
உலகமும் சரி, அந்த உலகத்தில் இருக்கிற கடவுளும் சரி, எல்லாமே அவங்களுடைய பையனான அபியுதயா தான். அண்ட் 2025ல போபாலுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்க அபியுதயாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆஸ்ட்ரோனட் தீம்ல ஒரு வீட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு கூட பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையனுடைய எதிர்காலத்தை பத்தி அல்கா ஒவ்வொரு நிமிஷமும் கோடிக்கணக்கான கனவுகளை சுமந்துட்டு இருந்தாங்க. பட் பிப்ரவரி 14 அன்னைக்கு உலகமே காதலை கொண்டாடுற அந்த நாள் அல்காவுடைய அத்தனை கனவுகளையும் எரிச்சு சாம்பலாக்க போகுது அப்படின்னு அவங்க துளி கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பிப்ரவரி 14, 2025 உலகம் முழுக்கவே காதலை கொண்டாடிட்டு இருந்த அந்த வெள்ளிக்கிழமை குணா மாவட்டத்தில் இருக்கிற அபியுதயா வீட்டில் மட்டும் ஏதோ ஒரு விசித்திரமான அமைதி நிலவுச்சு. அன்னைக்கு அபியுதயாவுக்கு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ தன்னுடைய எக்ஸாமை முடிச்சுட்டு மதியானம் ஒரு 1:30 மணிக்கு தன்னுடைய வீட்டுக்கு வரான். ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூட்ல தான் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டில் மொத்தமா 3 பேர் தான் இருக்காங்க. 1 அபியுதயா, 2 அவனுடைய அம்மா அல்கா, 3வது அவங்க வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரம்மா. அன்னைக்கு அபியுதயா ரொம்பவே பசியில் இருந்திருக்கான் போல. வேலைக்காரம்மா செஞ்சு வச்ச சாப்பாட்டை ஒரு பிடி பிடிக்கிறான். பட் பசி அடங்காம இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே திருப்தியா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனுடைய அந்த புன்னகையும் அந்த பேச்சும் ரொம்பவே இயல்பாதான் இருந்துச்சு அப்படின்னு அந்த வேலைக்காரம்மா பின்னாட்கள்ல போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. டைம் இப்ப கரெக்டா மதியம் 2 மணி 2 நிமிடங்கள். அந்த வேலைக்காரம்மா தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அவங்க அப்படி அந்த வாசலை தாண்டி போற அந்த ஒவ்வொரு நொடியுமே அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால அச்சு பிசுறாம பதிவாகுது. இப்ப அந்த தனிமையான வீட்டுக்குள்ள இருக்கிறது அம்மாவும் பையனும் மட்டும்தான். ஒரு பக்கம் அம்மா அல்கா, இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஒரே உலகமான அபியுதயா. வழக்கமா அம்மாவான அல்கா தினமுமே சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலதான் பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக கிளம்புவாங்க. பட் அன்னைக்கு மட்டும் அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன அவசரமோ இல்ல என்ன கணக்கு இருந்துச்சோ தெரியல, சீக்கிரமா கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்க அப்படி வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ஒரு விஷயம் இருக்கே, அதுதான் இன்னைக்கு வரைக்குமே இந்த கேஸுடைய ஒரு மிகப்பெரிய புதிரா இருக்கு. எஸ்டிஐ, நான் இப்ப சொல்ல போற விஷயங்களை ரொம்பவே தெளிவா கேட்டுக்கோங்க. அவங்க இருக்கிற அந்த வீடு அப்படிங்கிறது ரெண்டட் ஹவுஸ் தான், அதாவது வாடகை வீடு தான். அபார்ட்மெண்ட் டைப்பான வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அதாவது கீழே அந்த வீட்டுடைய ஓனர் இருந்திருக்காங்க, மேல இவங்க வாடகைக்கு தங்கி இருந்திருக்காங்க. அப்படி இவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு மொத்தமா 3 சாவிகள் இருந்திருக்கு. அதுல ஒரு சாவி எப்பவுமே அந்த வீட்டுடைய லேண்ட்லார்ட், அந்த வீட்டுடைய ஓனர் கிட்ட தான் இருக்கும். மற்ற 2 சாவிகளும் இவங்க கிட்ட தான் இருக்கும். பட் அந்த 2 சாவிகளையுமே வழக்கமா இவங்க வெளியே போகும்போது ஒரு விசித்திரமான பழக்கத்தை வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு சாவியை வீட்டுக்குள்ள இருக்கிற டேபிள் மேலேயே வச்சுட்டு மெயின் டோரை வெளியிருந்தே லாக் பண்ணுவாங்க. அப்படி மெயின் டோரை லாக் பண்றதுக்கு இன்னொரு சாவி வேணும் இல்லையா, அதுதான் அந்த 2வது சாவி. அந்த சாவியை டோரை லாக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுடைய வாசல் முன்னாடி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும். அந்த வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாம ஒரு சீக்ரெட்டான இடத்துல ஒளிச்சு வைப்பாங்க. அன்னைக்குமே அல்கா அதே மாதிரி தான் அந்த மெயின் டோரை லாக் பண்ணிட்டு சாவியை வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, அவங்க அப்படி வெளியே போகும் பொழுது வீட்டுக்குள்ளதான் அபியுதயா இருந்திருப்பானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதுக்காக தான் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு டேபிள்ல இன்னொரு சாவி இருக்கும். சப்போஸ் அபியுதயா வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சா அந்த சாவி யூஸ் பண்ணி வெளியே வந்துக்கலாம். அபியுதயாவுடைய அம்மா அல்காவோ இல்ல அவங்க அப்பாவோ வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சா அவங்க வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்கிற சாவி எடுத்து உள்ள போய்க்குவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் அன்றைய நாளுமே சரியா 3:30 மணி அளவுல பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வெளியே கிளம்பின அல்கா மெயின் டோரை லாக் பண்ணிட்டு அந்த வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி அந்த சாவியை ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்படி அந்த சாவியை ஒளிச்சு வச்சுட்டு அவங்க அந்த வாசப்படியை தாண்டி போன அந்த நிமிஷத்திலிருந்து அந்த வீட்டுக்குள்ள மரணம் மெல்ல மெல்லமா நுழைய ஆரம்பிச்சது. அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க அன்னைக்கு ஈவினிங் பேட்மிண்டன் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ரொம்பவே நார்மலா தன்னுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. பட் வாசல்ல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. வழக்கமா அவங்க சாவியை ஒளிச்சு வைக்கிற அந்த வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி தன்னுடைய கையை விடுறாங்க. பட் சாவி அங்க இல்ல. அல்கா உடனடியா பதட்டமாகறாங்க. என்ன சாவியை காணோம் அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி, ஓகே, ஒருவேளை தன்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருப்பாரோ அப்படின்னு வீட்டுடைய கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. காலிங் பெல் அடிக்கிறாங்க, அப்பவுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அபியுதய் அபியுதய் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க.
அப்பவும் வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை பையன் தூங்கிட்டானா இல்ல ஹெட்போன்ஸ் போட்டுட்டு ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருக்கானா அப்படின்னு இவங்களுடைய தலைக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் ஓட ஆரம்பிக்குது. ஸோ உடனடியா அவங்க செஞ்ச முதல் விஷயம் தன்னுடைய கணவர் அனுபம் ஜெயினுக்கு ஃபோன் பண்ணதுதான். ஏங்க, நான் இந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வெளியே போனேன். அப்ப சாவியை வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி தான் வச்சுட்டு போனேன். பட் நான் இப்போ வந்து பார்க்கும் பொழுது சாவியை காணோம். மெயின் டோர் சாத்தி இருக்கு. வீட்டுக்குள்ளதான் பையன் இருக்கான். நான் கதவை தட்டி பார்க்கறேன், ஆனா கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு பதட்டமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆப்போசிட் சைட்ல பேசின அனுபவம், நீ ஒன்னும் பதறாத, கீழே லேண்ட்லார்ட் கிட்ட இன்னொரு ஸ்பேர் சாவி இருக்குமே, நீ போய் அதை கேளு அப்படின்னு சொல்றாரு. டைம் இப்ப சரியா இரவு 7:45 இருக்கும். அல்கா கீழே இருக்கிற லேண்ட்லார்டுடைய வீட்டுக்கு ரொம்பவே வேகமா ஓடுறாங்க. அங்க அந்த ஓனருடைய ஒய்ஃப் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அல்கா இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்ல, ஆனா அந்த ஓனர் அம்மாவுக்கு ஸ்பேர் சாவி எங்க இருக்கு அப்படின்னே தெரியல. சோ அவங்க தன்னுடைய கணவருக்கு சாவி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக கால் பண்றாங்க. நேரம் சரியா இரவு 7:48. போனை அட்டன் பண்ண அந்த வீட்டுடைய ஓனர், ஆமாமா இப்பதான் அனுபம் ஜெயின் எனக்கு கால் பண்ணாரு, சாவி அந்த அலமாரிக்குள்ள இருக்கிற பர்சுக்குள்ளதான் இருக்கும், அங்க போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. போனை கட் பண்ண அந்த ஓனர் அம்மாவும் அங்க போய் தேடி பாக்குறாங்க. அங்க ஒரு பர்சுக்குள்ள இருந்த ஒரு பெரிய சாவி கொத்த, நல்லா நோட் பண்ணிக்கோங்க எஸ்டிஐ, அது தனியான ஒரு ஸ்பேர் கீ கிடையாது, ஒரு சாவி கொத்த அல்கா கிட்ட கொடுக்குறாங்க. அல்காவும் அதை வாங்கிட்டு வேகமா மேல ஓடுறாங்க. அப்படி அவங்க மேல போய் சில வினாடிகள் தான் இருக்கும். கதை ஓபன் ஆயிருச்சு, நான் உள்ள போறேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இத கீழே சாவியை கொடுத்த அந்த ஓனரம்மா கேட்டிருக்காங்க. இப்ப கதவை திறந்து உள்ள போய் பார்த்த அல்கா வீட்டுக்குள்ள இருக்கிற ஹால்ல அங்க இருக்கிற டேபிள் மேல இன்னொரு சாவியை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சாவி அங்கேயே தான் இருந்திருக்கு. சோ அதை பார்த்த உடனே அல்காவுக்கு பயம் உச்ச கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷம் அவங்களுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான உணர்வு தோண ஆரம்பிக்குது. அபியுதயா அபியுதயா எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுன அவங்களுடைய பார்வை கடைசியா அங்க இருக்கிற அந்த பாத்ரூம் மேல விழுகுது. பாத்ரூமுடைய கதவு லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ்லையும், சில ஆர்டிகல்ஸில் பாத்ரூமுடைய கதவு லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே பாத்ரூமுடைய கதவு உள்பக்கமாக லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவ்வளோ சத்தம் போட்டும் பாத்ரூம்குள்ள இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே அவன் பண்ணலையே, என்னாச்சு, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அல்காவுடைய அடிவயிறே கலங்க ஆரம்பிக்குது. பாத்ரூமுடைய கதவை ஓங்கி தட்டுறாங்க. அபியுதயா கதவை தர அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. பட் உள்ள இருந்து ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த பாத்ரூமுடைய கதவு எப்படியோ திறக்கப்படுது. கதவை திறந்த அல்கா உள்ள பார்த்த அந்த ஒரு நொடி அவங்களுடைய உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான மரண ஓலம் அந்த வீட்டை தாண்டி கீழே இருக்கிற ஓனருடைய வீடு வரைக்கும் பயங்கரமான சத்தத்தோட கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்துல ஒரு அம்மாவுடைய மொத்த வலியுமே கலந்துருந்துச்சு. அப்படி அலறல் சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட், அதாவது இவங்க கீழே இருந்து மேல போய் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். அப்படி இந்த சத்தத்தை கேட்ட உடனே கீழ இருந்த ஓனரம்மா மேல ஓடி வராங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அவங்க பார்த்த அந்த காட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பின்னாட்கள போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த பாத்ரூமுடைய கதவு திறந்திருந்துச்சு அப்படின்னும், பாத்ரூமுடைய வாசல்லையே அல்கா சுயநினைவே இல்லாம நில குழஞ்சு விழுந்து கிடந்தாங்க அப்படின்னும், உள்ள பாத்ரூம்குள்ள அவங்களுடைய பையனான அபியுதயா கீழே கிடந்தான் அப்படின்னும், அவனுடைய கால் டாய்லெட் சீட் பக்கமும் அவனுடைய தலை கதவு பக்கமா சரிஞ்சு கிடந்துச்சு அப்படின்னும், நான் போய் பார்க்கும் பொழுது 2 பேர்கிட்டயுமே எந்த ஒரு அசைவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அங்கே ஓடி வராங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அபியுதயாவை தூக்கிட்டு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. கூடவே அல்கா ஒரு பக்கம் பயங்கரமா அழுதுட்டே தன்னுடைய பையன் கண்ணை திறக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல கத்தி கதறிட்டே பின்னாடியே போறாங்க. பட் ஹாஸ்பிட்டல் போனதுமே அபியுதயாவை செக் பண்ண டாக்டர் சொன்ன வார்த்தைகள் அந்த குடும்பத்தையே நிலை குலைய வச்சது. பையன் இறந்துட்டான், அபியுதயா இப்ப உயிரோடு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே அங்கிருந்த மொத்த குடும்பமும் கதற ஆரம்பிச்சாங்க. பட் அங்கிருந்து தான் ஒரு மர்மம் ஆரம்பிக்குது. அந்த பையனுடைய கழுத்தை சுத்தி சில விசித்திரமான மர்மமான தழும்புகள் இருக்கிறத ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் நோட் பண்றாங்க. அது பார்க்கிறதுக்கு சாதாரணமா தெரியல. சோ இது ஏதோ சாதாரண மரணம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்த உடனே
உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது. அல்காவால தன்னுடைய அழுகையை நிறுத்தவே முடியல. அவங்க ஒரு நிலை கொள்ளாத தவிப்பில் இருக்காங்க. வேலை விஷயமா வெளியிருந்த கணவர் அனுபம் ஜெயினுக்கும் தகவல் போகுது. அவருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு கொஞ்ச நேரத்திலேயே ஹாஸ்பிட்டல்ல வந்து குவிய ஆரம்பிக்கிறாங்க. பட் இங்கதான் இந்த கேஸோடைய முதல் பெரிய குளறுபடி தொடங்க ஆரம்பிக்குது. பிகாஸ் இது சஸ்பீசியஸ் டெத் அப்படிங்கறதால முதல் கட்டமா அன்னைக்கு நைட்டே போலீஸ் அந்த இடத்துக்கு போய், அதாவது கிரைம் சீனுக்கு போய் முறையான விசாரணையை ஆரம்பிச்சிருக்கணும். பட் அதை அவங்க பண்ணல. அந்த முக்கியமான நேரத்துல விசாரணையை தள்ளி போட்டதுதான் பின்னாட்கள்ல பல மர்மங்களுக்கு காரணமா அமைய போகுது. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே ரொம்பவே சாகுவாசமா தான் போலீஸ் அந்த வீட்டுக்கு வராங்க. பட் அப்படி போலீஸ் உள்ள வந்த விதமே ஒரு பெரிய சர்ச்சையும் கேள்வியும் கிளப்புச்சு. பொதுவாவே ஒரு கிரைம் நடந்த இடத்த சீல் வச்சு ஃபாரன்சிக் டீம் வந்து தடயங்களை சேகரிக்கிற வரைக்கும் அந்த கிரைம் சீனுக்குள்ள யாரையுமே விடக்கூடாது. பட் இங்க நடந்ததே வேற. அந்த கிரைம் சீன்ல இருக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு அந்த வீட்டில் இருந்த இறந்து போன பையனுடைய அப்பாவையும் தாத்தாவையுமே போலீஸ் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னொன்னு தெரியுமா, அந்த எவிடன்ஸ் எல்லாமே கையில எடுக்கும் பொழுது கிளவுஸ கூட போடாம அந்த பையனுடைய அப்பாவே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கவர்ல போட்டு கொடுத்திருக்காரு. இதனாலதான் அங்கிருந்திருக்க வேண்டிய முக்கியமான கைரேகைகள், வேற முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு இது எதுவுமே இல்லாம போகுது. இதுதான் இந்த கேஸுடைய ஆரம்ப கட்ட தப்பு. ஆனா பாத்ரூம்குள்ள போலீஸ் தேடினப்ப அவங்களுக்கு அங்க 3 முக்கியமான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. முதல் விஷயம், 2 துண்டாக்கப்பட்ட ஒரு துப்பட்டா. 2வது 5 துண்டா வெட்டப்பட்ட ஒரு லெகிங்ஸ். 3வது இதை எல்லாத்தையுமே வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணின ஒரு கத்தி. இதுதான் அந்த பாத்ரூம்குள்ள, அதாவது கிரைம் சீன்ல இருந்து போலீஸால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ இந்த எவிடன்ஸ், இந்த ஆதாரங்களை பார்த்ததுமே போலீஸ்க்கு குழப்பம் அதிகமாகுது. அதனால உடனடியா ஒரு முடிவுக்கு வராங்க. அபியுதயாவுடைய உடலை 3 டாக்டர்கள் கொண்ட ஒரு ஸ்பெஷல் பேனல் முன்னாடி அட்டாப்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் இது அந்த பையனே, அதாவது அபியுதையே எடுத்துக்கிட்ட முடிவா இல்ல அந்த பையனை யாராவது இப்படி கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் அங்க நிக்குது. அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வருது. அதுதான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான மெடிக்கல் டேர்ம் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அது ஆஸ்பிக்சியா டியூ டு ஆன்டிமோர்டம் ஸ்ட்ராங்குலேஷன். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆஸ்பிக்சியேஷன் அப்படின்னா மூச்சு திணறல் அப்படின்னு அர்த்தம். ஆன்டிமோர்டம் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே, அதாவது இறக்குறதுக்கு முன்னாடியே கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். தடயவியல் ஃபாரன்சிக் உடைய ரூல்ஸ் படி, ஃபாரன்சிக் உடைய விதிகளின் படி ஹேங்கிங் அப்படின்னா ஒரு நபர் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்றது. பட் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா ஒரு நபர் இன்னொரு நபரால கழுத்து நெரிக்கப்படுறது. அட்டாப்சி பண்ண அந்த 3 டாக்டர்களும் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தமா யூஸ் பண்ணதால இது அபியுதை அவனே தன்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டது கிடையாது. கண்டிப்பா அவனுடைய உயிரை யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. அதாவது இது ஒரு கொலை அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வராங்க. அது மட்டும் இல்ல, அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்த இன்னொரு விஷயம் போலீஸுடைய தூக்கத்தையே கெடுத்துச்சு. அதுதான் டைம் சின்ஸ் டெத். அதாவது அந்த பையன் எப்ப இறந்தான் அப்படிங்கிற அந்த கணக்கு. எஸ்டிஐ பொதுவா ஒரு கிரைம் சீன்ல ஒரு நபர் எப்ப இறந்திருப்பார் அப்படின்னு ஃபாரன்சிக் டீம் எப்படி துல்லியமா கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? அதுக்கு அவங்க கையாளுற ஒரு முக்கியமான வழிதான் கேஸ்ட்ரிக் கண்டென்ட் அனாலிசிஸ். அதாவது அந்த இறந்து போன நபருடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற உணவுடைய அளவை வச்சு கணக்கு போடுறது. நம்மளுடைய உடம்பு இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஜீரண உறுப்புகள் வேலை செய்யும். ஒன்ஸ் நம்மளுடைய உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நொடியே நம்மளுடைய வயிறு சாப்பாட்டை ஜீரணம் பண்ற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிரும். சோ அன்னைக்கு அபியுதயாவுடைய உடலை அட்டாப்சி பண்ணப்ப அவனுடைய வயிற்றுல அவன் சாப்பிட்ட சாப்பாடு செமி டைஜஸ்ட், அதாவது பாதி செரிமானமான நிலைமையில தான் அப்படியே இருந்திருக்கு. மருத்துவ அறிவியல் படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அப்படிங்கிறது பாதி ஜீரணம் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். அது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கறத பொறுத்து மாறவும் செய்யும். அப்படி பார்த்தா அந்த வேலைக்காரம்மா கொடுத்த வாக்குமூலப்படி அவங்க சரியா மதியம் 1:30 மணிக்கு அபியுதயாவுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க. அப்ப 1:30 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ள பாதியிலேயே அப்படியே நிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் சாப்பிட்ட அடுத்த 1 மணி நேரத்துல, அதாவது சராசரியா மதியம் 2:30 மணிக்கு அவனுடைய இதயம் துடிக்கிறத நிறுத்தி இருக்கு. அவனுடைய ஜீரண மண்டலம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. எஸ்டிஐ இப்ப இந்த டைம் லைனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதியம் 1
2:30 மணி. அபியுதயா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்கான். மதியம் 2 மணி 2 நிமிடங்கள். அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்காரம்மா வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இது சிசிடிவில கரெக்டா ரெக்கார்டும் ஆயிருக்கு. மதியம் 2:30 மணி. அட்டாப்சி ரிப்போர்ட் படி அபியுதயாவுடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்கு. மதியம் 3:30 மணி. அபியுதயாவுடைய அம்மாவான அல்கா பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வீட்டை லாக் பண்ணிட்டு வெளியே கிளம்பியிருக்காங்க. ஸோ இந்த டைம்லைன் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேலைக்காரம்மா 2 மணிக்கு போனதுக்கு அப்புறமா அல்கா 3:30 மணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட 1 மணி நேரத்துல தான் அபியுதயா இறந்து போயிருக்கான். விச் மீன்ஸ் அந்த டைம்ல அந்த வீட்டுக்குள்ள அபியுதயா கூட இருந்தது யாரு? வெளியிருந்து அந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி யாருமே வரல. அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள அபியுதயா கூட இருந்தது அவனுடைய அம்மா அல்கா மட்டும்தான். இந்த ஒரு பாயிண்ட் தான் போலீஸுடைய மொத்த சந்தேகத்தையும் அல்கா பக்கம் திருப்பிச்சு. பிகாஸ் அப்ப வரைக்கும் அவங்க சொன்னது தன்னுடைய பையன் தன்னுடைய உயிரை தானே எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவனுடைய கழுத்துல எதனால ஸ்ட்ராங்குலேஷன் மார்க்ஸ் இருக்கு? அவன் சாகுற அந்த நேரத்துல நீங்க கூட தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாம போகும்? போலீஸுடைய இந்த கேள்விகள் அல்காவை சுத்தி ஒரு பெரிய வலைய பின்ன ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, போலீஸ் இப்ப அந்த ஏரியால இருக்கிற மத்தவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் இன்னுமே ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அபியுதயா அவங்க ரெண்டட் வீட்ல தங்கி இருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல ராஜகுமாரி மற்றும் சோனம் அப்படின்னு இன்னுமே 2 நெய்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கேட்ட சில விஷயங்கள், அதை அவங்க போலீஸ் கிட்ட சொன்ன விஷயம் தான் போலீஸையே அதிர வச்சது. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்றைய நாள் அன்னைக்கு மதியம் சரியா 2 மணி 30 நிமிடங்கள்ல இருந்து 2 மணி 45 மணிக்குள்ள அபியுதயாவுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ விசித்திரமான சத்தங்கள் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பாத்திரங்கள் உருள்ற மாதிரியான ஒரு சத்தம், அதுக்கப்புறமா தப் அப்படின்னு யாரோ கீழே விழுகிற மாதிரியான ஒரு சத்தம். இன்கேஸ் நான் சொல்றத உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி மாடி வீடுகள் இருக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு மேல வேற யாராவது குடியிருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல யாராவது ஓடுனாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய சத்தமா கேட்கும். அந்த மாதிரியான ஒரு சத்தம் தான் அவங்களுக்கு கேட்டிருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா திடீர்னு அபியுதயாவுடைய வீட்டுக்குள்ள மாவரைக்கிற ஒரு மெஷின் இருக்கு அப்படின்னும், அந்த மெஷின் சடனா ஓட ஆரம்பிச்சது அப்படின்னும் அதோடைய சத்தமும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 to 20 நிமிஷம் அந்த மெஷின் விடாம ஓடிட்டு அதுக்கப்புறமா சடனா அமைதியாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபியுதயாவுடைய அம்மாவான அல்காவை சந்தேகப்பட்ட போலீஸ் அவங்களுடைய CDR ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதாவது கால் டீடைல் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில இருந்து அல்கா 1 நிமிஷம் கூட விடாம எல்லாரு கூடயுமே போன்ல பேசிட்டே தான் இருந்திருக்காங்க. ஐ மீன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தொடர்ந்து மாத்தி கால் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. பட் அங்கதான் ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. இந்த கீழ் வீட்டுக்காரங்க சொன்னாங்க இல்லையா, அந்த டைம்ல அதாவது மதியம் 2:30 மணியிலிருந்து 2:50 வரைக்கும் அந்த மெஷின் ஓடுன அதே அந்த 20 நிமிஷம் மட்டும் அல்காவுடைய போன்ல இருந்து எந்த ஒரு காலுமே யார்கிட்டயுமே போகல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ எப்பவுமே போன் பேசுற அல்கா அந்த ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஏன் அமைதியானாங்க? அது மட்டும் இல்ல, கரெக்டா 3 மணிக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. பட் இப்ப அவங்களுடைய பேச்சுல ஒரு வேகம் இருந்துச்சு அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட் பின்னாட்கள போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் எதுக்கு அவங்க கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பேட்மிண்டன் விளையாட போலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா எப்பவுமே வழக்கமா தினமுமே 4:30 மணிக்கு இல்ல 5 மணிக்கு தான் விளையாட போவாங்க. பட் அன்னைக்கு மட்டும் 3 மணிலிருந்தே தன்னுடைய ஃப்ரெண்டை சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் கடைசியா 3 மணி 48 நிமிடங்களுக்கு அல்கா வீட்டை விட்டு வெளியே கிளம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சியுமே காத்துட்டு இருந்துச்சு. அல்கா அந்த வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது ரொம்பவே நார்மலா சிரிச்சுக்கிட்டே எப்பவும் போலதான் போயிருக்காங்க. ஒரு 15 வயசு பையன் வீட்டுக்குள்ள இறந்து கிடக்குறான் அப்படின்னா பெத்த அம்மாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்? ஆனா அல்காவுடைய முகத்துல அந்த பதட்டம் துளி கூட கிடையாது. நான் இப்படி சொல்றதுல ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா அல்கா இப்படி கிளம்பும் பொழுது சிரிச்சுக்கிட்டே போறாங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்னு, அன்னைக்கு ஈவினிங் அவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறப்ப அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல, அபியுதை உயிரோட தான் இருந்திருக்கான். பட் இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்டாப்சி ரிப்போர்ட் பொய் சொல்லுதா? பிகாஸ் அட்டாப்சி ரிப்போர்ட் படி அபியுதை 2:30 மணிக்கு இறந்து போயிட்டான் இல்லையா? ஓகே, 2வது காரணம் பாத்தீங்க அப்படின்னா அல்கா தான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும். ஒருவேளை அவங்க தான் செஞ்சிருந்தா பெத்த
பெத்த பையன் பெணமா கிடக்கும் பொழுது எப்படி அந்த அம்மாவால சிரிச்சுக்கிட்டே ரொம்பவே ஜாலியா இன்னொருத்தர் கூட விளையாட போக முடிஞ்சது. இது ஒரு சாதாரண மனுஷனால முடியவே முடியாத ஒரு விஷயம். பட் போலீஸுடைய சந்தேகம் அல்கா மேல வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அல்கா அன்னைக்கு விளையாட போன இடத்துல இருந்தவங்க கிட்ட போலீஸ் விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அல்கா அன்னைக்கு ரொம்பவே நார்மலா தான் இருந்தாங்க அப்படின்னும், அவங்களுடைய பேச்சோ இல்ல சிரிப்போ எதுவுமே மாறல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அன்னைக்கு அவங்க கிட்ட மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமா அல்கா விளையாடிட்டு இருக்கும் பொழுது அபியுதயா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், இல்ல அப்படின்னா மெசேஜாவது பண்ணுவான். பட் அன்னைக்கு அபியுதயா கிட்ட இருந்து அந்த மாதிரி ஃபோனோ மெசேஜோ இல்ல மிஸ்டு காலோ எதுவுமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மாவா ஏன் பையன் இன்னைக்கு கூப்பிடல, ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் கூட அவங்க கிட்ட இல்லாம அன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்குமே வீட்டுக்கு போகாம இருந்ததுதான் போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பிச்சு. ஸோ அந்த சிசிடிவில பார்க்கும் பொழுது அவங்க ரொம்பவே நார்மலா சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தது. அந்த சிரிப்பை ஒரு கவசமா பயன்படுத்தினாங்களா, இல்ல உண்மையிலேயே அந்த 20 நிமிஷம் மௌனத்துல என்னதான் நடந்துச்சு? ஆக்சுவலா அல்கா மதியம் 3:48 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி குணா கேன் பக்கத்தில் இருக்கிற ஆபீசர்ஸ் கிளப்புக்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடி இருக்காங்க. பட் அன்னைக்கு அவங்க விளையாடின விளையாட்டு எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. வழக்கத்தை விட அன்னைக்கு ரொம்பவே எனர்ஜியா ரொம்பவே சுறுசுறுப்பா விளையாடி மற்றவங்களை ஈஸியா தோற்கடிச்சிருக்காங்க. ஆனா அப்படி விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா 5:10 அங்கிருந்து கிளம்புறாங்க. பட் அப்படி கிளம்புனவங்க நேரா வீட்டுக்கெல்லாம் போகல. அங்கதான் அவங்களுடைய அடுத்த மூவ் ஆரம்பிச்சிருக்கு. தன்னுடைய ஃப்ரெண்டு கூட ஸ்கூட்டில ஏறி இன்னொரு ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்பொழுது வழியில் ஒரு கடையில இறங்கி சாக்லேட்டை வாங்கியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து மீடியாவுடைய ரிப்போர்ட்ஸ் படி அந்த சாக்லேட் தன்னுடைய பையனுக்காக வாங்கினதா சொல்லப்படுது. பட் அங்கிருந்த சிசிடிவில பதிவான காட்சிகள் என்ன தெரியுமா? அப்படி அவங்க வாங்கின அந்த சாக்லேட்டை அல்கா அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு அல்கா ஒரு விஷயத்துல ரொம்பவே பிடிவாதமா இருந்திருக்காங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட, வா இப்பவே என்னுடைய வீட்டுக்கு போலாம், நம்ம வீட்டுக்கு போய் புரோட்டா சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்பவே வற்புறுத்தி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவங்க தன்னுடைய ஃப்ரெண்டை அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிடுறதுல இவ்வளவு குறியா இருந்தது ஏன்? இங்கதான் போலீஸ் இதை இன்னொரு கோணத்துல யோசிக்கிறாங்க. தான் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த பயங்கரமான காட்சியை பார்க்கும்போது கூடவே ஒரு சாட்சி வேணும் அப்படின்னு அல்கா பிளான் பண்ணாங்களா? நான் இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன், பாருங்க என் பையன் எப்படி இறந்து கிடக்குறான் அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைச்சாங்களா? கடைசியா 6:19 அவங்களுடைய வீடு இருக்கிற அந்த தெருவுக்குள்ள வராங்க. பட் அப்பவுமே அவங்க வீட்டுக்கு போகல. தெருவுடைய வாசல்ல நின்னுகிட்டே இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட அரட்டை அடிச்சுட்டு அதிலிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு டியூஷன் டீச்சருக்கு கால் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா மெல்லமா இருட்ட ஆரம்பிச்சும் கூட ஒரு அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிற பையனை பார்க்கறதுக்கு போகாம வெளியவே அவங்களுடைய நேரத்தை செலவு பண்ணதுதான் போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பிச்சு. நேரம் சரியா 7:37 ஆகும்போதுதான் அவங்க தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்னுடைய பையன் கதவை திறக்கவே மாட்டேங்கிறான், நான் கத்தி என்னுடைய தொண்டையே போச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப அந்த மாதிரி அல்கா கத்துன சத்தத்தை யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அன்னைக்கு அல்கா போட்ட அந்த மாஸ்டர் பிளான் என்ன? அந்த 4 மணி நேரமும் அவங்க வெளியே சுத்திட்டு இருந்தது ஒருவேளை பையன் இறந்ததுக்கு அப்புறமா உடல்ல ஏற்படுற அந்த மாற்றங்களுக்காக, அந்த ரிகர் மார்டிஸ்க்காக டைம் கொடுத்தாங்களா? அல்காவுடைய ஒவ்வொரு அசைவும், கால் டீடைல் ரெக்கார்ட்ஸும், அட்டாப்சி ரிப்போர்ட்டும், இது எல்லாமே விரல் நீட்டுற ஒரே ஒரு ஆள் அல்கா ஜெயின் தான். ஸோ மார்ச் 8 போலீஸ் அல்காவை அதிரடியா கஸ்டடியில் எடுக்கிறாங்க. ஒரு அம்மாவே தன்னுடைய பையனை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் சீயா பரவ ஆரம்பிக்குது. மொத்த ஊரும் பதறி போச்சு. பெத்த தாயே இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு ஊரே அல்காவை காரி துப்ப ஆரம்பிச்சது. பட் எதுக்காக அவங்க இப்படி பண்ணணும்? இந்த ஒரு கேள்விக்கு போலீஸுடைய தரப்புல இருந்து ஒரு ஷாக்கிங்கான தியரி முன் வச்சாங்க. அல்காவுக்கும் அவங்களுடைய பையனான அபியுதயாவுக்கும் இடையில அடிக்கடி சின்ன சண்டைகள் நடக்கும் அப்படின்னும், அல்கா மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு மாடர்னா ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறது அவங்களுடைய பையனான அபியுதயாவுக்கு பிடிக்கல அப்படின்னும், அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு கிண்டல் பண்றாங்க அப்படின்னும், அதனால அபியுதயா தன்னுடைய அம்மாவை இந்த ட்ரெஸ் விஷயத்துல கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னும், இதனால ஏற்பட்ட சண்டையால தான் இப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸுடைய தியரி படி அன்னைக்கு எக்ஸாம்
முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேலைக்காரம்மா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் முத்தி போய் ஆத்திரத்துல அல்கா அபியுதய ஏதோ பண்ண போக அது கடைசியில் இப்படி கொலையில போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த போராட்ட சத்தத்தையும் பையனுடைய அலறலையும் மறைக்கிறதுக்காக தான் கரெக்டா 2:30 மணிலிருந்து 2:50 வரைக்குமே வரைக்கிற அந்த மெஷினை வீட்டில் ஓட வச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு போயிட்டு நான் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது வீட்லயே இல்லை அப்படின்னு ஒரு பலமான அளபையை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் போலீஸோடைய லாஜிக்கா இருந்துச்சு. எஸ்டிஐ இப்போ வரைக்குமே நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அபியுதயோடைய அம்மாவான அல்காதா ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இல்லையா? பிகாஸ் ஆதாரங்கள் எல்லாமே அல்காவை நோக்கி தான் கை காட்டுது. பட் இதுல தான் ஒரு மிகப்பெரிய செக் இருக்கு. இப்போ இந்த கேஸ் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட கை மாறுது. அண்ட் இங்க தான் நீங்க துளி கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கறத இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். அந்த பார்ட் 2 வீடியோல இன்னுமே டீடைல்டான விஷயங்களை பார்க்க போறோம். அண்ட் நீங்க பார்க்க போற அந்த பார்ட் 2 வீடியோல 2 ட்விஸ்ட் இருக்கு. அது இது வரைக்கும் நீங்க பார்த்த அத்தனை லாஜிக்கையுமே தலைகீழா மாத்த போகுது. ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட், இந்த ஒட்டுமொத்த கேஸையுமே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து புரட்டி போடுற மாதிரியான ஒரு புதிய ரிப்போர்ட் உள்ள வரப்போகுது. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற உண்மைகள் இப்போ வரைக்கும் அல்கா மேல இருந்த அத்தனை பழிகளையுமே ஒரு நொடியில தவிடுபடியாக்கும். பட் அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்காது. ஏன்னா அங்கதான் அந்த 2வது ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அல்கா நினைக்கிறப்ப ஜட்ஜுடைய வாயிலிருந்து வரப்போற அந்த 13 கேள்விகள் அது அல்காவை மறுபடியுமே ஒரு இருட்டுக்குள்ள தள்ள போகுது. பட் ஃபைனலா இந்த கேஸ் முடியிறப்ப இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அதை சில பேர் நீங்க ஏத்துக்கலாம், சில பேரால ஏத்துக்க முடியாம கூட போகலாம். பட் எஸ்டிஐ நிச்சயமா சொல்றேன், அடுத்த பார்ட்ல வரப்போற அந்த திருப்பங்களை நீங்க நிஜமாவே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் 2 வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.